சேலத்தில் 2வது திருமணம் செய்ய முயன்ற தந்தையை கொலை செய்ய முயன்ற மகன் கைது. சேலம் காசக்காரனூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வகுமார். இவருக்கு தமிழழகன் மற்றும் ஹரிகிருஷ்ணன் என்ற 2 மகன்கள் உள்ளனர். செல்வகுமாரின் மனைவி சண்முகவல்லி உயிரிழந்த நிலையில் மகன்களுடன் அவர் வசித்து வந்தார். தமிழழகன் தனக்கு திருமணம் செய்து வைக்க தந்தையிடம் கேட்டிருந்த நிலையில், செல்வகுமாரோ தான் தனியாக இருப்பதால் தான் முதலில் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறி பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக செல்வகுமாருக்கும் மகன் தமிழழகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று ஏற்பட்ட தகராறின் போது தமிழழகன் ஆத்திரத்தில் இரும்பு கம்பியால் தனது தந்தையின் தலையில் கடுமையாக தாக்கியுள்ளார். அப்போது நிலை குலைந்து போன அவரை கத்தியால் கழுத்தை அறுத்து உள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் செல்வகுமாரை மீட்டு சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் தமிழழகனை கைது செய்த சூரமங்கலம் போலீசார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.